ராஜா கூப்பிடாம போகக்கூடாது. போனாக்கி என்னனாலும் நடக்கலாம். ஒருவேளை கொன்னா கூட கொன்றுவாங்க. அதனால ராஜா கூப்பிடாம போகக்கூடாதுங்க அப்படின்ட்டு மொர்தெகாய்க்கு சொன்ன அதே எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு போகும்போது ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க. என் வீட்டுக்காரெல்லாம் மனம் திரும்பவே மாட்டார். என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஊழியம் பண்ணணும்னு சொன்னாலே அவர் கோவப்படுவாரு. என் பிள்ளைங்கள்லாம் வந்து ஊழியத்துக்கு போறதுனாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. எங்க ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஊழியத்துக்கு போகும்போது ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு வெளியே சொன்னாக்கே அவ்வளவுதாங்க அப்படின்ட்டு நீங்க பலவிதமான கற்பனைகளோட இருக்கலாம். நீங்க உபவாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்களேன். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கும், கணவன் ரட்சிக்கப்படாதவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மனைவி ஜெபம் பண்ணுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்க கணவனார் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க. இப்படி ஒரு ஊழியம் இருக்குது, எனக்கு போகணும்னு இருக்குது, போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேளுங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸை நீங்க பார்க்க முடியும்.